ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஐயோ, மறுபடியும் லேட்டா? என்னடா மறுபடியும் லேட்டாக வராங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. எனக்கு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் உங்களை குஷிப்படுத்துறதுக்காக இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட்டோடு வந்திருக்கேன். இந்த ஒன் ஷாட்டை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. இப்போ ஜேகே தான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே, என்னை வேலை செய்ய விட்றியா? நீ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு கேட்டா அப்படின்னுட்டே தான் ஜேகே திட்டிகிட்ருக்க. இப்போ ஜேகே, டேய் டைம் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. சரி கிளம்புறேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அவசரமாக பரப்பிட்டுருக்கா. இப்போ ஜேக்கு தான் அப்படியே டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ டேவும் வந்துட்டு கிளம்பலாமா, போகலாமா? போகலாம். பாரு, கிளம்புறதுக்கு இவ்வளோ லேட். ஏன்டா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜேகே கூட்டிகிட்டு போக இப்போ ஜேகே கரெக்டாக ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மண்டபம் பார்த்தோன்னா அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இப்போ தான் ஜேகே ஓகே தானே? ஓகே தான், நான் முன்னாடி போகிறேன், நீ அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து முன்னாடி போகிறாரு. வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜிம்னா வந்துட்டு, மச்சான், என்ன மச்சான், இன்றைக்கி உங்களுக்கு மேரேஜ் லைஃபு, அதுவும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு ஜிம்னா தான் டேவை பிடிச்சி கலாய்க்க. இப்போ தான், வாயா முறா, நீ வேறு அமைதியாக இது, நான் வேறு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே நிற்க. இப்போ அந்த இடத்துக்கு சுகா வந்துட்டு, என்னடா? சுகா, என்னடா, எனக்கு பயமாக இருக்குது. என்ன? ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இதில் என்ன உனக்கு பயம்? அப்படி இல்லை, என்ன தான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணியிருந்தாலும் இந்த மேரேஜுன்னு வந்தாவே பக்கோன்னு இருக்குடா. சரி பயப்படாத, வா, நம்ம ஜேகே தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அங்கேருந்து அழைச்சிட்டு போக. அங்கே பார்த்தா ஜேகே அழகா டிப்டாப்பாக பிளாக் கலர் ஷூட் போட்டு நிற்கிறாரு. இப்போ அந்த சைட் பார்த்தா ஒயிட் கலர் போட்டு அழகாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கேயா சர்ச் ஃபாதர் வந்து ஜேகே கிட்டே என்னென்னமோ கேட்டுட்ருக்க. ஜேகேவும் அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்காரு. இப்போ தான் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிற்கிறாரு. இப்போ சர்ச் ஃபாதர் தான், மிஸ்டர் ஜான் ஜாங்கோக் ஆகிய நீங்கள் மிஸ்டர் கிம் டேங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர். மிஸ்டர் கிம் டேங் ஆகிய நீங்கள் ஜான் ஜாங்கோக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே வந்து அழகாக க்யூட்டாக பார்த்து ஸ்மைல் பண்ண. ப்ளஷ் பண்ணிட்டா அப்படியே கீழே நீ அங்கேருந்து ஜிம்னாவா ஓஹோ அப்படின்னு கத்திட்டுருக்கா. இப்போ தான் இன்னும் ப்ளஷ் பண்ணிட்டு அப்படியே கீழே குனிஞ்சிட்ருக்கா. இப்போ ஜேகே அப்படியே டேவோட ஃபேஸை கப்பான்ட்டு இங்கே பார் அப்படின்னு சொல்ல. தான் ஜேகேவோட ஃபேஸை சுத்தமாக பார்க்க முடியல. அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிறாரு. அவர் ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட் ஆயிடுச்சு. இது ஜேகே இதை பார்த்துட்டு, ஐயோ கியூட்டாக இருக்கா பா, 2 கண்ணு பத்தாது, ப்ளீஸ் தான், இவ்வளோ வெக்கப்படாத, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ தான் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, ஐயோ ஜேகே, என்ன ஜேகே, எனக்கு ரொம்ப ஷாய் ஆகுது, என்னை இவ்வளோ ஷாய் ஆக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜேகே அப்படியே டேவோட ஃபேஸை கப்பான்ட்டு எப்பார் அப்படின்னு சொல்ல. இப்போ வந்து பார்க்க முடியல ஜேகேவோட ஃபேஸை. அவருக்கு அவ்வளோ ரெட் ஆகுது ஃபேஸ் ஃபுல்லாக. இது ஜேகே வந்து பார்த்துட்டு அழகாக ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, சரி மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க. பண்ணிக்கலாம் ஜேகே அப்படின்னு சொல்ல. ஜேகே அப்படியே அழகாக ரிங் போடுறாரு.
டேவும் அப்படியே ஜேகேக்கு ரிங் போடுறாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகா ஹாப்பியாக அவங்க 2 பேருமே ரிங் சேஞ்ச் பண்ணிக்க அங்கேருந்து ஜிமுனாவா அப்படியே கத்துறாரு. கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கத்துறாரு. இது டே பார்த்துட்டு ஜிமுனா அமைதியாயிரு, டே விடு என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல அங்கெல்லாம் பாட்டு போட்டு அப்படி வைப் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்தில். இப்போ சுகா தான், ஜிமினா நான் ஒன்று சொல்லவா? என்ன சுகா சொல்லு. நம்மளும் இந்த மாதிரி இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறது. என்னது நம்மளுமா? அது அப்படின்னு ஜிமுனா இழுக்க அங்கே வந்துட்டே என்ன ஜிமினா, என்னை மட்டும் கலாய்ச்சல, நீ எப்போ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னுட்டே தான் ஜிமுனா வச்சு கலாய்க்க. இப்போ ஜிமுனா தான் சும்மா இருட்டேன் அப்படின்னு ஜிமுனா வெக்கப்பட்டுட்ருக்கா. இது சுகா பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு, சொல்லு ஜிமுனா, நம்ம இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்க, ஐயோ போங்க ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமுனா அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ ஜேகே தான் அந்த இடத்துக்கு டே போகலாமா அப்படின்னு கேட்க, போகலாம் ஜேகே அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே சொல்கிறாரு. அவருக்கு இன்னும் வரையும் அந்த வெக்க போகவே இல்லை. இது ஜேகே பார்த்துட்டா, என்ன இன்னும் வெக்கம் போகல போல, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்கு. ஐயோ ஜேகே இப்பெல்லாம் என்னை வெக்கப்பட வைக்காது, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு அப்படின்னு டே தான் சொல்லிகிட்ருக்கா. இது ஜேகே கேட்டுட்டு, ஐயோ குழந்த மாதிரி பண்ணாத டே, உன்னை பார்த்தாவே கடிச்சு சாப்பிடணும் போல தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் பேபி அப்படின்னு சொல்ல, ஐயோ ஜேகே வாய ஓடிட்டு இருங்க ஜேகே அப்படின்னு டே தான் வெக்கப்படுறாரு, அவ்வளோ வெக்கப்படுறாரு. ஜேகே இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு டேவை அப்படியே அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேகேவோட வீடை பார்த்தா அது அவ்வளோ பெரிய வீடு. ஏன்னா ஜேகே ஒரு கம்பெனியோட சிஇஓ இதில். இப்போ டே தான், ஜேகே என்னது வீடு இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோமா? அப்போல்லாம் இல்லை டே, நம்ம பாடி கார்ட்ஸ் மைட்ஸ் இவ்வளோ தான் இருப்பாங்க. அப்போ ஜிமுனாவும் ஷிகாவும் அவங்க கெஸ்ட் ரூமில் இருப்பாங்க. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அங்கே சோஃபாவில் அழகாக க்யூட்டாக போய் உட்காந்துக்க. இது ஜேகே பார்த்துட்டு, ஐயோ கொல்லாத டே, ரொம்ப க்யூட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு ஒரு மாதிரி இன்னசென்ட் ஐஸோட கேட்க. இது ஜேகே பார்த்துட்டு, ஓ டே கொல்லாதேடா, ஏன்டா இப்படி எனக்கு காலையிலேயே கொண்டுட்ருக்கா அப்படின்னு ஜேகே தான் கேட்டுட்ருக்காரு. ஏன்னா அது 12 மணி கரெக்டாக, இவங்க வீட்டுக்கு வந்தது 12 மணி. இது ஜேகே பார்த்துட்டு, ஓ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு மேட்ஸ் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படி டேக்கும் ஜேகேக்கும் சர்வ் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இது நைட் டைம். டேக்கா அப்படியே சிவர் ஆகுது. என்ன நினைக்குமோ ஏது நினைக்குமோ டேக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா டே ரொம்பவே இன்னசென்ட். இதில் இது ஜேகேக்கும் தெரியும் டே இன்னசென்ட்டுன்னு. இப்போ டே தான், ஐயோ என்ன நடக்க போதோ நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்கேன் அப்படின்னு டே தான் புலம்பிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு மெய்டு சார் இந்தாங்க சார் பால், இது என்ன பண்ணணும், நீங்கள் ஜேகே சாருக்கு கொடுக்கணும், நீங்கள் போங்க ரூமுக்கு. எனக்கு ஒரு டவுட்டு, அந்த ரூமில் அப்படி என்ன தான் நடக்கும் அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்டுருக்காரு. அந்த மெய்டா அப்படியே வெறுந்து சிரிச்சுட்டு, சார் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே அங்கேருந்து கிளம்புறாரு. டேக்கா ரொம்ப வெக்கமாக இருக்குது, இப்போ ஜேகே கிட்ட தனியாக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜேகே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ டே அழகாக டோரை திறக்கிறாரு. இது ஜேகே சைட் ஐஸில் பார்க்க, டேக்கா ஐயோ என்னடா நடக்குதுங்க, அவருக்கு வெக்கம் தாங்கலை. இப்போ ஜேகே டேவை அப்படியே இடுப்போடு பிடிக்க
ஜேக்க இப்போ டே சாப்பிட ஷாக் ஆகிட்டாரு. ஜேக்க என்ன ஜேக்க அப்படின்னு கேட்க அப்படின்னு டே தான் சொல்ல. இப்போ ஜேக்கு தான் பாரு நீ காலையிலேருந்து வெக்கப்பட்டுட்டு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, நான்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலட்டு உன்னோட அழகை பா, அவ்வளோ அழகாக இருக்கா. உன்னோட அழகை பார்த்து மட்டும் நான் மயங்கி விலகலை, உன்னோட பிஹேவியர், உன்னோட கேரக்டர் ஒன்னொன்னையும் பார்த்துட்ட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இன்னசென்ட் ஐஸை வச்சு அப்படியே பார்ப்பல என்னடா நடக்குது அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேவை அப்படியே பெட்டில் தள்ள. இப்போ ஜேகே இப்படி பெட்டில் தள்ளிட்டோன்னு டே தான் ஜேகே என்ன பண்ண போகிற என்ன அப்படின்னு இன்னசென்ட்டாக கேட்டுட்ருக்க. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவை புஷ் பண்ணிட்டு அப்படியே ஜேகே அப்படியே டே மேலே ஓவராக டேவா அப்படியே முழிக்கிறாரு. ஜேகே என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்ல, வெயிட் பண்ண பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே டேவ் மேலே ஓவராகி கிஸ் பண்ணிட்டே இருக்காது. இப்போ நெக்கு செஸ்ட்டு அந்த சைட்லாம் கிஸ் பண்ணிட்டு அப்படி கீழே வந்து அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒரு மேக்கப் வந்து போயிட்டுருக்கு. அங்கேயா டே வந்து கதறாரு, ஜேகே 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 வேணும் ஜேகே அப்படின்னு வந்து கதறாரு. ஜேகேவா விடுற பாடில்ல டேவை அப்படியே வச்சு செஞ்சிட்ருக்காரு. மேக்கப் வந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகிறாரு. வேக்கப் ஆகிட்டு பார்த்தா டே தான் அவ்வளோ அழகாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஜேகேவோட ஆர்ம்ஸ்லேயே தூங்கிட்டாரு. இது ஜேகே வந்து பார்த்துட்டு ஷோ இவ்வளோ அழகாக இருக்கு, இவ்வளோ இன்னசென்ட் ஒய்ஃபா எனக்கு அப்படின்னு ஜேகேவோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இப்போ ஜேகே தான் டே டே எந்திரிடா அப்படின்னு ஜேகே தான் எழுப்பி விட, ஜேகே எனக்கு தூங்க விட ஜேகே டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சரி தூங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்க டே தான் அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போ ஜேகே திரும்பி பார்த்துட்டு என்னாச்சுட்டே அப்படின்னு சொல்ல, ஜேகே என்னை மட்டும் போகாத ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே டேவோட ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, பாரு நான் வேலைக்கு தான் போகிறேன், ஈவினிங் 6 o'clock வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு டே, நான் இங்கேருந்து கிளம்புறோம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேவும் எந்திரிச்சிட்டு கீழே வந்து இறங்கி போகிறாரு. எங்கே ஜேகேவை காணோம் அப்படின்னு அங்கே இருக்க மெய்டும் பாடி கார்ட்ஸ்கிட்டையும் கேட்க, அவங்களா சார் அது வந்து ஜேகே சாருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருந்தனால அவர் போயிட்டார். என்னது என்னை தானியாக இந்த மேன்ஷன்னா என்னை விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அப்படியே அழுகிறாரு. இது ஜேகேக்கு அப்படியே இன்ஃபார்ம் பண்ண. இப்போ ஜேகே அங்கேருந்து டக்குன்னு பேக் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வர முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அழுது பாவம் பிள்ளைக்கு ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. இது ஜேகே வந்து பார்த்துட்டு, என்ன டே ஆச்சு, என்ன 6 மணிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தானே போனான், ஏன்டா இப்படி அழுதுட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லலாம். என்ன ஜேகே நீ டக்குன்னு காணோன்னா நான் பயந்துட்டான் அப்படின்னு டே தான் ரொம்ப இன்னசென்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. இது ஜேகே வந்து பார்த்துட்டு, இங்கே பாருட்டே 24 hours என்னால் வீட்டிலே இருக்க முடியாது, எனக்கும் ஒரு ஜாப் இருக்குது, நான் அந்த ஜாபை பார்க்கணும்ல, சரி உனக்கு வீட்டில் ஒரு மாதிரி இருக்குன்னா சரி என் கூட வேலைக்கு வரியா அப்படின்னு கேட்க. இப்போ டேவும் சரி ஜேகே நான் உன் கூடயே நான் உன் வேலைக்கு வரேன் அப்படின்னு டே வந்து சொல்ல. இப்போ ஜேகேவும் சரி நாளையிலேருந்து வரணும் ஓகேவா, ஓகே ஜேகே, அதுக்கு போய் இப்படி அழுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேவோட கண்லேருந்து அந்த டியோர்ஸ்லாம் வாய்ப் பண்ணிட்டு, இங்கே பாரு இனி நீ அழுகிறத நான் இன்னும் ஒரு தாட்டி பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் சத்தியமாக நான் பேசவே மாட்டேன். ஜேகே இப்போலாம் பேசாத அப்படின்னு சொல்ல.
நீ பேச வைக்கிறியே என்ன பண்ணுறது அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டேவோ அப்படியே பவுட் பண்ணிட்டு என்ன ஜேகே சரி உன் மேலே ப்ராமிஸ் தான் நான் இனி அழகவா மாட்டேன் சரியா. ம் இதுதான் குட் பாய்க்கு அழகு சரியா. சரி மேலே போய் பார்த்து தூங்குப்போ. மாத்தேன் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான் என்னாட்டே நான் இன்னும் சாப்பிடல ஜேகே. என்னது சாப்பிடலையா? டைம் என்ன ஆச்சு? மணி 12 ஆகுது அப்படின்னு சொல்ல அது வந்து அப்படின்னு டேதா லைட்டாக அழுகிறாரு. இப்போ தான் நான் சொன்னேன் நீ அழுதா எனக்கு பிடிக்கலட்டே அழுகாதா அப்படின்னு சொல்ல அப்படின்னு டே தான் அப்படியே லைட்டாக அழுகிறாரு. இப்போ ஜேகே அப்படியே சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டேக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. டேவோ அழகாக க்யூட்டாக அதை சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேகே கிட்ட உட்காடுறாரு. இப்போ ஜேகே தான் டே போய் தூங்குடா டைம் ஆச்சு காலையில் எந்திரிக்கணும்ல போ மணி நைட் 12 o'clock சாப்பிட்டுருக்கா போய் படுத்து தூங்கு போ அப்படின்னு சொல்ல நீயும் வா எனக்கு ஒர்க் இருக்குட்டே புரிஞ்சுக்கோ. நான் உன் கூட படுத்தானா எனக்கு தூக்கம் வருது ஜேகே அப்படின்னு சொல்ல சரி வா அப்படின்னு சொல்லிட்டு டேவும் ஜேகேவும் 2 பேரும் பெட்ரூம் போயிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. டே வந்து நல்லா தூங்கிட்டாரு. இப்போ ஜேகே அப்படியே டே வந்து லைட்டாக எட்டி பார்க்குறாரு. டே வந்து தூங்கிட்டானா அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. டே வந்து நல்லா தூங்கினக்கப்புறம் ஜேகே வந்து பொறுமையாக எழுந்திரிச்சிட்டு லேப்டாப்பை அங்கேயே எடுத்து வச்சுட்டு உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறாரு. டேவா ஜேகேவோட லேப்பில் படுத்துருக்காரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு ஸோ இந்த குழந்தைய வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேனோ எனக்கு தெரில அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ டே வந்து லைட்டாக வேக்கப் ஆகி ஜேகேவோட ஃபேஸை பார்க்க ஜேகேக்கு அப்படியே ஸ்மைலிங்காக வருது. டேக்கா வெக்க வருது. அப்படியே டே வந்து அவரோட கையை வச்சு ஃபேஸை வந்து மறைக்க போக இப்போ ஜேகே ஷோ அமைதியாரு உன் கையை வச்சு சும்மா இரு இந்த வெக்கமான ஃபேஸை பார்க்கணும் தானே இவ்வளோ சீக்கிரமாக நானே எந்திரிச்சிட்டு உட்காந்துருக்கான் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜே தான் இப்படி வெக்கப்படுறாரு. ஜேகேவா அதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ்ஸோ லிப்ஸில் ஒரு கிஸ்ஸும் கொடுத்துட்டு இங்கே பாரு போய் கிளம்பு ஓ டைம் ஆச்சுலா அப்படின்னு சொல்ல சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டுட்டே அங்கேருந்து கிளம்பிட்டு போய் ரெடி ஆகிறாரு. ஜேகேவும் அங்கிட்டேருந்து போய் ரெடி ஆகிட்டு வராங்க. 2 பேருமே அப்படியே கிளம்புறாங்க வேலைக்கு. ஜேகேவோட கம்பெனிக்கு தான். இப்போ ஜேகேவோட கம்பெனியை பார்த்தோன்னா அங்கே பரபரன்னு வேலை போயிட்டே இருக்குது. இப்போ கரெக்டாக ஜேகே வந்து என்ட்ரி ஆகிறத பிஏ வந்து பார்த்துட்டு ஜேகே சார் வந்துட்டாங்க எல்லோரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கொஞ்சம் அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜேகே அப்படியே கால் எடுத்து உள்ளே வைக்க இப்போ பிஏ தான் வெல்கம் பாஸ் அப்படின்னு சொல்ல என்னாச்சு எல்லாமே ஆல்ரைட் தானே எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு பாஸ் அப்படின்னு பிஏ வந்து சொல்லிவிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கே பார்த்தா டே வந்து அப்படியே நிற்கிறாரு. இப்போ ஜேகே வந்து பார்த்துட்டு வா டே அப்படின்னு சொல்ல அது ஜேகே உள்ளே வரணுமா அப்படின்னு கேட்க உள்ளே வா அப்படின்னு சொல்ல டேவும் ஜேகேவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு உள்ளே போகிறாங்க. இப்போ எம்ப்ளாயீஸ் எல்லாருமே டேக்காக தான் பார்த்துட்ருக்காங்க. டேக்கா வெக்க வருது. இப்போ ஜேகே தான் என்னாச்சுட்டே ஏன் இப்படி வைக்கப்படுற இல்லை ஜேகே நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வருது. ஐயோ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காத நீ இன்னசென்ட்டாக இருக்கிறத வெளியே காட்டிக்காத சரியா. என்கிட்ட காட்டுறது வேற இங்கே வேற சரியா. கொஞ்சம் சரி பார்ப்போம் சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் லைட்டாக பவ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஜேகேவா கெத்தாக முன்னாடி நடந்து போயிட்டு டேவோட கையை பிடிச்சிட்டு தான் போயிட்டுருக்காரு. அங்கேயா எல்லாருமே ஜேகேக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி எல்லாருமே வெல்கம் பாஸ் குட் மார்னிங் பாஸ் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா.
ஜேகேவா மறுபடியும் அவங்களுக்குலாம் பவ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு அந்த சிஓ ஷேரில் உட்காந்துட்டு அவர் வேலை என்னமோ பார்த்துட்ருக்க டேவா ஒன்றுமே தெரியாமல் அப்படியே அந்த சோஃபாலேயே உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு ஏன்ட்டு ஏதாவது வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்ல நான் எனக்கா நான் என்ன வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்ல சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னோட ஷோல்டரை மட்டும் பிடிச்சி விட்டுட்டே அப்படின்னு சொல்ல இப்போ டேவோ அப்படியே ஷோல்டரை பிடிச்சி விடுறாரு. ஜேகே அப்படியே டேவ் பிடிச்சி விடுச்சு லேப்பில் உட்கார வைக்க. இப்போ டேவோ அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. ஜேகே இது கம்பெனி ஜேகே விட்டுற ஜேகே. ஏ இது என்னோட கம்பெனி நான் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சோஃபாக்கு இழுத்துட்டு போகிறாரு. டேவா அவருக்கு வெக்கமா இருக்கு. ஜேகே வேணாம் விட்டுரு ஜேகே அப்படின்னு சொல்ல ஓ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கே டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் அப்படியே டே மேலே ஓவராகி கிஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்குள்ள அந்த மேக் அவுட் வந்து போயிட்டுருக்கு. அந்த ரூம் வந்து சவுண்ட் ப்ரூஃபு, அதனால் வெளியே சவுண்டு வந்து கேட்கல. இப்போ பிஏ வந்து கதவை தட்ட இப்போ ஜேகே அப்படியே ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டேக்கு அப்படியே அந்த பெட்ஷீட்டை போர்த்தி விட்டு அப்படியே ஜேகே தான் வெளியே வந்துட்டு என்ன வேணும் பிஏ அப்படின்னு சொல்ல சார் உங்களை பார்க்க ஒரு பெரிய ஆள் வந்திருக்காங்க. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அங்கே பார்த்தா ஒரு மாஃபியா மேன் தான். இப்போ ஜேகே ஓ நீங்களா உள்ளே வரீங்களா இல்லை வேறு ரூமுக்கு போகலாமா? இல்லை ஜேகே உங்கள்கிட்ட பர்சனலாக பேசணும், வேறு ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல சரி போகலாம். டே இங்கே இரு, பிஏ டேவை பார்த்துக்கோ சரியா? சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ வந்து டேவை பார்க்க போயிட்டா. இப்போ ஜேகே வந்து அந்த மாஃபியா மேன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த சைட் பார்த்தா ஜேகே தான் மாஃபியா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு ஒரு டீல் சம்மந்தமாக. இந்த சைட் பார்த்தா பிஏ தான் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருக்காரு. ஏன்னா டேவோட கோலத்தை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிஏ வந்து கண்ணை பொத்திக்கிட்டு அப்படியே அந்த மூலையில் போய் நிற்க. இப்போ ஜேகேவா பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வராரு. இப்போ பிஏ தான் பாஸ் டே வந்து நல்லா தான் இருக்காரு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தான் ஒரு மாதிரி அங்கேருந்து கிளம்புறாரு. இது ஜேகே பார்த்துட்டு இவனுக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்க டேவா அவ்வளோ அழகு க்யூட்டாக படுத்திருக்காரு. அங்கங்கே அங்கே லிப் மார்க்ஸ்லாம் இருக்குது. இது ஜேகே பார்த்துட்டு ஓ இதை பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேவை வந்து வேக்கப் பண்ணுறாரு. டேவா எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம் முடிச்சிட்ருக்காரு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. இது ஜேகே பார்த்துட்டு டேவா அப்படியே கேரி பண்ணிட்டு அப்படியே காருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கார்லையா டே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு முன்னாடி நிற்க டே இன்னும் எந்திரிக்கல. ஜேகே இதை பார்த்துட்டு அப்படியே டேவை கேரி பண்ணிட்டு அப்படியே வந்து பெட்ரூம் போகிறாரு. பெட்ரூமில் போயிட்டு டேவை படுக்க வச்சுட்டு டேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே கீழே போகிறாரு. கீழே போயிட்டு ஒர்க் பார்த்துட்ருக்க. இப்போ டே தான் அப்படியே லைட்டாக எழுந்திரிச்சு பார்க்குறாரு. எங்கே இருக்கோம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அவ்வளோ இன்னசென்ட்டாக எழுந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்க. இப்போ ஜேகே என்னாச்சுட்டு எந்திரிச்சியா? எந்திரிச்சிட்டேன் ஜேகே. என்ன வலிக்குதுடா, ஏன்டா இப்படி பண்ணுறான்? சரி அது அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடு அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இப்போ ஜேகே அப்படி டேவை ஹப் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இப்படியே கொஞ்சம் டேஸ் வந்து போகுது. டேவா அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஜேகேவும் கிடைக்கிற டைம்லாம் டேக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஒன் டே டேக்கு என்னமோ மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப வாமிட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ டே வந்து அப்படியே குடுகுடுன்னு போய் வாமிட் எடுத்துட்டு அவருக்கு அவ்வளோ மயக்கமாக வருது. அவரால் நிற்க கூட முடியல ஸ்டேபிளாக. அப்படியே பொத்துன்னு விழுக. இது ஜேகேக்கு அந்த சவுண்டு கேட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து டே 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 எந்திரிச்சு பாடுறா அப்படின்னு சொல்ல டே வந்து எந்திரிக்கிற பாடு இல்லை. ஜேகேக்கு அப்படியே பதட்டமாகுது.
டே டே எந்திரிச்சு பாரு டே அப்படின்னு சொல்ல டே வந்து எந்திரிக்கிறதுனால ஜேகே வந்து அப்படியே டேவை வந்து கேரி பண்ணிட்டு அப்படியே காரில் வச்சுட்டு அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டோன்னா இப்போ டாக்டர் தான் டேவை வந்து செக் பண்ணிட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். இந்த பேஷண்ட்டோட அட்டர்னர் யார், ஹஸ்பண்ட் யார் அப்படின்னு கேட்கா. நான் தான் டாக்டர். அவர் அவருக்கு ஒன்றும் இல்லை, ஒரு குட் நியூஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்ன டாக்டர் அது? அது வந்து அவர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார். ஸோ இனிமேல் தான் நீங்கள் சேஃபாக அவரை பார்த்துக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப வீக்காக இருக்கார். அப்புறம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. டேப்லெட்ஸ் ரெகுலராக இருக்கணும். அண்டு டைம் சாப்பிட சொல்லுங்கள். அவர் சாப்பிடாம ஒரு மாதிரி ரொம்ப இளைச்சிட்டாரு. அவரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு பேபியை சுமக்கிறனால எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகே இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன டாக்டர் சொல்கிறீங்க? நான் அப்பாவாயிட்டேனா? ஆமாம் சார், நீங்கள் அப்பாவாயிட்டீங்க. அண்டு கங்க்ராச்சுலேஷன். பட் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேக்கிட்ட வர்றாரு. டேவா அப்படியே மயங்கியிருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டே எனக்கு இவ்வளோ பெரிய ஹாப்பி நியூஸ் இவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மேரேஜ் ஆகி 1 இயர்லேயேவா அப்படின்னு ஜேகே தான் அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிகிட்ருக்கா. இப்போ டே வந்து லைட்டாக கண்ணை முழிச்சிட்டு, ஜேகே நம்ம எங்கே இருக்கோம், என்ன இடம் இது அப்படின்னு டே வந்து கேட்கா. இப்போ ஜேகே தான் அப்படியே டேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு, டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உன்னை நான் சேஃபாக பார்த்துப்பேன், சரியா? என்ன ஜேகே சொல்கிறா அப்படின்னு டே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே கேட்டுட்ருக்காரு. இப்போ ஜேகே தான், பாருட்டே இனி நீ ஓடக்கூடாது, சரியா? பொறுமையாக இருக்கணும், ஓகே? எதுக்கு ஜேகே அப்படின்னு டே தான் மாதிரி இன்னசென்ட்டாக கேட்குறாரு. இப்போ ஜேகே தான், பாரு நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்னது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? அப்போ குட்டி பாப்பா என் வயிற்றுல வளருதா? ஆமாம் குட்டி பாப்பா வயிற்றுல வளருது. அதனால் சேஃபாக இருக்கணும், அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது, சரியா? அது வந்து ஓடக்கூடாது, சரியா? சரி ஜேகே அப்படின்னு டே தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜேகே அப்படியே டேவை கேரி பண்ணிக்கா. இப்போ டே தான், ஜேகே எதுக்கு தூக்கி வச்சுக்கிறேன், இனி நான் அப்படி தான் பண்ணுவேன், சரியா? பேபிஸ் பிறந்தாலும் நான் உன்னை இப்படி தான் பண்ணுவேன், உனக்கு தெரியாதா? அது வந்து தெரியும் ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே அப்படியே டேவை கேரி பண்ணிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இப்போ கட் பண்ணி வீட்டில் காமிச்சா டேவா அடம் முடிகிறாரு, சாப்பிட மாட்டேன்னு. ஜேகே எனக்கு வேணாம், எனக்கு வாமிட்டாக வருது ஜேகே. டே ஒரு வாய் சாப்பிடுட்டே அப்படின்னு சொல்ல, எனக்கு வேணாம் ஜேகே, எனக்கு வேணாம், எனக்கு வாமிட் வருது ஜேகே. சரி வாமிட் வந்தால் விடு, சரியா? அதுக்குன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஜேகே எனக்கு வேணாம் ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாரு. டே வா சாப்பிட முடியல, அப்படியே போய் வாமிட் எடுக்கேன். இப்போ ஜேகே வந்து டே வந்து வாமிட் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது வந்து டே வந்து பார்த்துட்டு, ஜேகே இப்போ ஜேகே தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேவோட முதுகத்தை அடவி கொடுக்கா. இப்போ டேவும் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்போ ஜேகே அப்படியே டேக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ஜேகே அப்படின்னு சொல்ல, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு, சரி படுத்து தூங்கு, ஓகேவா அப்படின்னு சொல்ல. சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து போய் படுத்து தூங்குறாரு. ஜேகேவா ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இப்படியே அவங்களுக்குள்ள அந்த டேஸ்லாம் வந்து போயிட்டுருக்கா. இப்போ ஒரு 6th month டேக்கு வந்து பெல்லி வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இது ஜேகே வந்து பார்த்துட்டு, இங்கே பாரு இனி ஹெவியான ஒர்க்ஸ் பார்க்காத, வேலைக்கு வராத, ஓகேவா? கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ, ஓகே?
ஜேங்க, நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் ஜேங்க? இங்கே பாருடி, உன்னோட பெல்லி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாரு. உன்னால் ஒர்க் பண்ண முடியுமா? முடியாதுட்டே, புரிஞ்சுக்கோ. என்னால் லீவ் எடுக்க முடியாது, சரியா? அவள் ஒர்க் போய் தான் ஆகணும். ஆனால் நான் ஈவினிங் வந்துடுவேன், ஓகேவா? ஏதாவது அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த டே ஃபுல்லாக ஆக மாட்டான், ஓகே? புரியும்னு நினைக்கிறேன். ஜேகே அப்படின்னு டே தான் அழுகுறாரு. இப்போ ஜேகே வந்து பார்த்துட்டு அப்படியே டேயோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அழகாக கிஸ் பண்ணிட்டு, இங்கே பாரு, எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குட்டு, அதனால் நான் அதை பார்க்கணும்ல. உன்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ வேலையை யார் பார்ப்பா? ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ஒரு மாதிரி பவர் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜேகே இதை பார்த்துட்டு, சரி நான் வேலைக்கு போயிட்டு சீக்கிரமாக ரிட்டர்ன் வந்துடுவேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கிஸ் கொடுத்துட்டார். ஜேகே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. டேவா ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காரு. இப்போ அந்த இடத்துக்கு ஜிமினா வந்துட்டு, டே மச்சான் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மச்சான்? ஏன் மச்சான் இவ்வளோ சோகமாக இருக்க? என்ன ஜிமினா? ஜேகே வேலைக்கு போயிட்டான் ஜிமினா. சரி வேலைக்கு தானடா போனான், உன்னை விட்டு போன மாதிரியே பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன அவன் எனக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க மாட்டேங்கிறான் ஜிமினா. ஜேகேவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவன் எவ்வளோ கேரிங் பர்சன் தெரியுமா? ரொம்ப கேர் பண்ணிப்பான்டா அப்படின்னு சொல்ல, வேணா அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு புரியுது நீ என்ன ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியுது. ஜேகே வந்து 24 hours உங்ககிட்டே இருக்கணும்னு நினைக்கிறா. பட் அது நடக்காதுல்ல. அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அதை அவன் பார்க்கணும்ல. ஆனாலும் ஜிமினா அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுக்கோட்டே சரியா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிமினா கையில் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு, என்ன ஜிமினா மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாட்டே உன்னை இன்வைட் பண்ணலாம் தான் இருந்தது, ஆனால் ஒரு சில பல ப்ராப்ளம்ஸால் நாங்கள் இன்வைட் பண்ணல. சுகா வந்து சொல்கிறேன்னு சொன்னான், பட் சுகா வந்து அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான். அதர் கண்ட்ரிக்கா? எப்போ வருவான்? நாளைக்கிடா. நாளைக்கா? எப்போ போனான்? மேரேஜ் ஆனதுக்கப்புறமே போயிட்டான். என்ன ஜிமினா சொல்கிறேன்? 1 year தனியாக இருந்தியா? அது வந்து என்னோட அம்மா வீட்டில் இருந்தேன்டா. என்னடா சொல்கிறேன்? இங்கே வந்திருக்கலாமே. அது வந்து இல்லை டே, ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தான் நான் வரல. ஜிமினா அப்படி நான் நினைக்கவே இல்லை, சரியா? ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே ஃபேமிலிஸ் தான், ஓகேவா? நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லி டே வந்து ஜிமினாவுக்கு ஒரு ரூம் வந்து செட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ ஜேகே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் வர, ஜிமினாவா அங்கே உட்காந்து என்னமோ ஒர்க் பார்த்துட்ருக்கா. இது ஜேகே வந்து பார்த்துட்டா, ஜிமா நீ எப்போ இங்கே வந்தா அப்படின்னு கேட்க, ஜேகே இப்போ தான். சரி ஓகே. எங்கே சுகா? அவன் மேரேஜ் ஆன அடுத்த செகண்டே போயிட்டான் யூஎஸ்க்கு. ஓ ஆமாம், என்கிட்ட சொன்னான், பட் மறந்துட்டான். உன்னை சத்தியமாக மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப ஒர்க் இருந்தது. எனக்கு தெரியும் ஜேகே, இல்லைனா நீ என்னை கேர் பண்ணிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். சாரி ஜிமான் அப்படின்னு சொல்ல, சரி இனிமேல் நீ இங்கே இரு, ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து சொல்லிவிட்டு அங்கே உட்காந்துருக்கா. இப்போ டே தான் அப்படியே அங்கே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு வர, இப்போ ஜேகே டே வேணாம், ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்காதா அப்படின்னு சொல்ல, ஏன் ஜேகே விழுந்துருவாட்டே அப்படின்னு சொல்ல, அப்போ நான் கீழே வரணும் அப்படின்னு சொல்ல, சரி இரு சொல்லிவிட்டு ஜேகேவா குடு குடுன்னு மேலே போயிட்டு டேவை அப்படியே கேரி பண்ணிட்டு கீழே வராரு. இப்போ ஜிமினா தான் இதை பார்த்துட்டு, ஐயோ இவங்களோட ரொமான்ஸுக்கு வேலையே இல்லை அப்படின்னு ஜிமினா அங்கே ஷை ஆகிட்டு உட்காந்துருக்க. டேவா அதுக்கு மேலே ஷை ஆகுறாரு. ஜேகே அப்படின்னு சொல்ல, நீ தானே கீழே வரணும்னு சொன்ன, நீ நடக்கக்கூடாது, அதனால தான் நான் தூக்கிட்டு வரேன். ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டே தான் ரொம்ப வெக்கப்படுறாரு. இப்படியே கொஞ்சம் மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேக்கு 9 மந்த்து. ஜேகேவா அவருக்கு பயமாக இருக்குது. டே வலிக்குதுன்னா சொல்லு, சரியா? சரி ஜேகே, நீ ஏன் நீ பயம் முடிச்சிருவா போல, அமைதியாக இரு, போய் நீ எனக்கு அந்த ஐஸ்கிரீம் எடுத்துருவா அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் போய் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வராரு. டே வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா.
ஜேகேக்கா, ஐயோ! என்ன பண்ணுறதுன்னே தெரில ஜேகேக்கு. எப்படா வழி வரும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அவருக்கு எப்படி இது பண்ணுறதுன்னே தெரில. இப்போ டேக்கா லைட்டாக பெயின் வருது. ஜேகே வலிக்குது அப்படின்னு சொல்ல, டே 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 வலிக்குதா அப்படின்னு சொல்ல, லைட்டா அப்படின்னு சொல்ல, சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவா அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாரு ஜேகே. டே அப்படியே அட்மிட் பண்ணுறாங்க. அப்படியே வந்து ஊசியெல்லாம் போட்டு ட்ரிப்ஸ்லாம் போட்டுட்டு டே உங்களுக்கு இங்கே வலிக்குதா அப்படின்னு சொல்ல, இல்லை டாக்டர் இங்கே வலிக்குதா, ஆ ஆமாம் டாக்டர் வலிக்குதா அப்படின்னு சொல்ல, சரி பேபி வந்து கொஞ்சம் வெளியே வர மாதிரி தான் இருக்குது, நாங்கள் பெயின் ஊசி போடுறோம், கொஞ்சம் பேபி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்ல, சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு அந்த பெயின் ஊசி போட கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்படியே கத்துறாரு. ஜேகே வலிக்குது ஜேகே வலிக்குது தான், ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு டேவா அங்கே கத்துறாரு. ஜேகேவா அவருக்கு கையில் பிடிக்க முடியல. ஒன்றும் இல்லை சரி இங்கே பாருங்க அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, டேக் அந்த டெலிவரி டைமை அவரால் தாங்க முடியல அந்த பெயினை. டேக்கா அப்படியே கண்ணெல்லாம் மேலே போகுது. அப்படியே அவர் அன்கான்ஷியஸ் ஆக இப்போ டாக்டரை பார்த்துட்டு, சார் அவர் தட்டி எழுப்புங்க சார் அப்படின்னு சொல்ல, டே இங்கே பாரு டே இங்கே பாருடா, கண்ணை மூடாதா அப்படின்னு சொல்ல, இப்போ டேவா என்னால் முடியல ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கத்த இப்போது ஒரு பேபி வந்துருச்சு. அது பார்த்தா ஒரு பாய் பேபி தான். இப்போ டாக்டர் தான் இன்னொரு தாட்டி புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, ஜேகே வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்ல, என்ன டாக்டர் ஏன் டாக்டர், அவருக்கு ட்வின்ஸு இப்போ தான் ஞாபகம் வந்தது, சொல்லவே மறந்துட்டேன், சாரி ஜேகே சார் அவருக்கு ட்வின்ஸு அப்படின்னு சொல்ல, ஜேகேக்கோ ஷாக்கு, என்னது ட்வின்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அங்கேயா டே வந்து கத்துறாரு, ஜேகே வலிக்குது அப்படின்னு டேவா கத்துறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு அவரால் முடியல. டே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கவே முடியல. அப்படியே வந்து ஜேகே தான் இங்கே பாரு ஒன்றும் இல்லை மயங்கிறாதா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ டாக்டர் வந்து அந்த குழந்தைய வெளியே எடுத்துட்டாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஜேகே, அவங்களுக்கு ட்வின்ஸ் ரெண்டுமே பாய் பேபி தான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கும் ஹாப்பி, சரியான ஹாப்பி. கையில் 2 குழந்தையும் வாங்கிட்டு டேக்கு அவருக்கு கொஞ்சம் அவர் அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அப்புறம் இவ்வளோ வலியை தாங்கிட்டார்ல, அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போதைக்கு பார்க்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் பேபிஸை கொடுக்குறீங்களா, நாங்கள் போய் க்ளீன் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் அப்படியே பேபிஸை கொடுக்குறாரு. இப்போ அங்கேயா டாக்டர் வந்து பேபிஸ்க்கெலாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பேபிஸை தொட்டியில் போட, இப்போ டாக்டர் தான் அப்படியே டேவை வந்து செக் பண்ணுறாரு. டேக்கு லைட்டாக என்னமோ ஒரு மாதிரி பெயினாக இருக்கிற மாதிரி டாக்டருக்கு வந்து தெரியுது. இப்போ ஜேகே வந்து கூப்பிட்றாங்க டாக்டரை, ஜான் சாங்கோ கொஞ்சம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்ல, என்னாச்சு டேக்கு என்னாச்சு, ஏதோ பார்த்து ரொம்ப பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பேசி பாருங்கள், தட்டி பாருங்கள், அவர் எந்திரிச்சா லக்கு, இல்லைன்னா கோமாக்கு போயிடுவார், ஸோ அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல, ஜேகேவும் அப்படியே கையை பிடிச்சிட்டு டேக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு டேவா லைட்டாக எந்திரிச்சு பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது இடுப்பு ஃபுல்லாக. இப்போ ஜேகே தான், உனக்கு எதுவும் ஆகலைல்ல, வலிக்குது ஜேகே அப்படின்னு சொல்ல, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே பாரு அப்படின்னு சொல்ல, டேவா அங்கே திரும்பி பார்க்குறாரு. அங்கே பார்த்தா 2 அழகான பேபிஸு, 2மே பாய் பேபினால ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இது டே வந்து பார்த்துட்டு, என்னாச்சு இருக்கு, 2மே என்ன மாதிரியே இருக்குது, ஆனால் கண்ணை பாரு உன்னை மாதிரியே இருக்குது, அந்த வாயை பாரு உன்னை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜேகே தான், ஆமாம் என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டு அப்படி டேவை ஹக் பண்ண, டேவும் அப்படி பேக்கப் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான், தேங்க்யூ டே, எனக்கு இவ்வளோ அழகான பேபிஸ், அதுவும் ட்வின்ஸ் நீ பெற்று கொடுப்பான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்ல, ஜேகே இப்படிலாம் சொல்லி என்னை ஷாய் ஆக்காத ஜேகே,
சரி, சரி. வெட்கப்பட்டா ரொம்ப அழகா இருக்கா? வெட்கப்படாத. ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு, டேவா ஜேகேவோட செஸ்ட்ல வச்சு அவரோட ஃபேஸ ஹைட் பண்ணிக்க, ஜேகே அப்படியே டேக்க வந்து கிஸ் பண்ணிட்டு, அவ்வளோ அழகா ஹாப்பியா அந்த 2 பேபிஸ் கூட டேக்குக்கு வந்து இருக்காங்க. அவங்களோட லைஃப் அவ்வளோ ஹாப்பியா போயிட்டுருக்கு அந்த பேபிஸ் கூட. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.